வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நம்ம ட்ரிபிள் தமிழ் டியூட்டோரியல் சேனலில் பார்க்க போகிற டாபிக் பார்த்தோம்னா ஸ்டார் டெல்டா ஸ்டார்டர். ஸோ இந்த ஸ்டார் டெல்டா ஸ்டார்டர் அப்படின்றத ஃபுல்லாக பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம பார்ட்டாக போவோம். அதாவது வந்து ஸ்டார்னா என்ன, டெல்டானா என்ன, ஸ்டார்டர்னா என்ன, அதுக்கப்புறம் ஸ்டார் டெல்டா ஸ்டார்டர்னா என்ன, அதில் என்னென்ன டைப்ஸ் இருக்குது அப்படின்றத பார்த்தோம்னா நம்மளுக்கு கண்டிப்பாக அந்த ஸ்டார் டெல்டா ஸ்டார்டர் வந்து ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக நம்மளுக்கு புரியும். ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டார்னா என்ன அப்படின்றத பற்றி பார்ப்போம். அதாவது வந்து ஒரு 3 ஃபேஸ் மோட்டாரில் இருக்கிற வைண்டிங்கோட டெர்மினல்ஸை எப்படி கனெக்ட் பண்ணுறாங்க, என்ன மாதிரி கனெக்ட் பண்ணுறாங்க அப்படின்றத மீன் பண்ணுறது தான் இந்த ஸ்டார் அப்புறம் டெல்டா அப்படின்ற வேர்ட். ஸ்டார் கனெக்ஷன் அண்ட் டெல்டா கனெக்ஷன் அப்படின்னு யூஸ் பண்ணுவாங்க. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டார் கனெக்ஷன் எப்படி இருக்குது அப்படின்றத பற்றி பார்க்கலாம். ஸோ இப்போ நீங்கள் பார்க்குறது தான் வந்து ஸ்டார் கனெக்ஷன். அதாவது வந்து ஒரு 3 வைண்டிங்கோட டெர்மினல்ஸை எப்படி கனெக்ட் பண்ணுறாங்க. ஒரு வைண்டிங்க்கு 2 டெர்மினல் இருக்கும். ஸோ அப்படி 3 வைண்டிங்க்கு நமக்கு 6 டெர்மினல்ஸ் வரும். ஸோ இந்த 6 டெர்மினல்ஸை எப்படி கனெக்ட் பண்ணுறோம். ஸோ இப்போ இந்த பிக்சரில் பார்த்தீங்கன்னா ஸ்டார் கனெக்ஷன். இதில் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த 3 வைண்டிங்கோட ஒரு டெர்மினலை காமன் ஆக்கி அதை வந்து கனெக்ட் பண்ணிடுறாங்க. அது வந்து நம்ம நியூட்ரல் பாயிண்ட் இல்லை 0 பாயிண்ட் இல்லை காமன் பாயிண்ட் இல்லை ஸ்டார் பாயிண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த காமன் பாயிண்ட் இருக்குது. அதுக்கப்புறமா அந்த வைண்டிங்ஸோட அதர் டெர்மினல்ஸில் வந்து ஆர் ஃபேஸ், ஒய் ஃபேஸ், பி ஃபேஸ் சொல்லிட்டு 3 ஃபேஸ் சப்ளை நம்ம கொடுக்குறோம். ஸோ இப்போ இந்த கண்டிஷனில் பார்த்தீங்கன்னா இப்போது ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஆர் ஃபேஸுக்கும் ஒய் ஃபேஸுக்கும் நடுவில் 2 வைண்டிங்ஸ் இருக்குது. ஸோ இந்த 2 வைண்டிங்கோட டெர்மினல்ஸ் வந்து கனெக்ட் ஆகிருக்கு. இப்போ இந்த ஆர் ஃபேஸ் அண்ட் ஒய் ஃபேஸ் கொடுக்கறது வந்து எப்படின்னா இந்த 2 ஃபேஸ் வழியாக கிராஸ் ஆகுது. ஸோ அதே மாதிரி தான் ஒய் ஃபேஸ்க்கும் பி ஃபேஸ்க்கும் நடுவில் 2 ஃபேஸ் கிராஸ் ஆகுது. அப்போ ஒரு ஃபேஸ் டு அனதர் ஃபேஸ் அதாவது இருக்கிற வோல்டேஜை தான் நம்ம வந்து லைன் வோல்டேஜ் சொல்கிறோம். லைன் வோல்டேஜ் அப்படின்றது 430 வோல்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போ இந்த இடத்துல அந்த 430 வோல்ட்டுக்கு இன்பிட்வீனில் வந்து 2 வைண்டிங்ஸ் இருக்குது. ஸோ அப்படின்னும்போது நமக்கு அந்த வைண்டிங்ஸோட கரண்ட் ரேட்டிங் வந்து கம்மியாக இருக்கும். ஸோ இதுதான் வந்து ஒரு ஸ்டாரில் வந்து அந்த ஃபங்க்ஷன், காயிலோட ஃபங்க்ஷன். இப்போ ஸ்டார் கனெக்ஷனில் நம்ம எவ்வளோ வோல்டேஜ் கொடுக்குறோம், ஸோ அந்த காயிலோட ஆம்ஸ் எவ்வளோ எடுக்கும் அப்படின்றத பற்றி நம்மளுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். ஸோ இப்போ நம்ம அடுத்தபடியாக வந்து டெல்டா கனெக்ஷன் பற்றி பார்க்கலாம். இப்போ நம்ம பார்க்குறது தான் டெல்டா கனெக்ஷன். இப்போ இந்த டெல்டா கனெக்ஷனில் இந்த வைண்டிங்ஸோட டெர்மினல்ஸை எப்படி கனெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கேயும் அதே சேம் 3 வைண்டிங் தான், அதோட 6 டெர்மினல்ஸ் தான். பட் அந்த 6 டெர்மினல்ஸை எப்படி கனெக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த சிம்பிள் பார்த்தீங்கன்னா டெல்டா மாதிரி இருக்கிறதுனால இதை வந்து நம்ம டெல்டா அப்படின்னு சொல்லணும். ஸோ இது ட்ரையாங்கிள் சிம்பிள். இதை நம்ம ஜென்ரலாக யூஸ் பண்ணும்போது டெல்டா கனெக்ஷன், டெல்டாக்கு வந்து இந்த சிம்பிள் யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி கனெக்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்மளுக்கு அதே சேம் ஆர் ஃபேஸ், ஒய் ஃபேஸ், பி ஃபேஸ் இருக்குது. இந்த ஆர் ஃபேஸுக்கும் ஒய் ஃபேஸுக்கும் நடுவில் என்ன வைண்டிங் இருக்குது பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு வைண்டிங் தான் இருக்குது. அதாவது ஒரு வைண்டிங்கோட 2 டெர்மினலோட அக்ராஸ் அந்த வோல்டேஜ் பார்த்தீங்கன்னா 430 வோல்ட் இருக்குது. ஸோ இப்போ அதே தான் இன்னொரு வைண்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த வைண்டிங்க்கும் ஒய் ஃபேஸும் பி ஃபேஸும் கனெக்ட் ஆகிருக்கு. ஸோ அனதர் வைண்டிங்கில் பார்த்தீங்கன்னா அகைன் ஆர் ஃபேஸும் பி ஃபேஸும் கனெக்ட் ஆகுது. ஸோ எப்படி பார்த்தீங்கன்னாலும் ஒரு வைண்டிங்கோட 2 டெர்மினலில் 2 ஃபேஸ் கனெக்ட் ஆகுது. அப்போ இப்போ வைண்டிங்ஸ் வந்து 430 வோல்ட் சப்ளையில் வந்து ஃபங்க்ஷன் ஆகுது. இந்த கண்டிஷனில் அந்த வைண்டிங்கோட ஆம்ஸ் ரேட்டிங், கரண்ட் ரேட்டிங் வந்து கண்டிப்பாக அதிகமாக இருக்கும். ஸோ கரண்ட் ரேட்டிங் அதிகமாகும் போது அந்த வைண்டிங்லேருந்து ப்ரொடியூஸ் ஆகிற மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸும் அதிகமாக இருக்கும். ஸோ அதனால் மோட்டரோட ஸ்பீடும் நம்மளுக்கு அதிகமாக இருக்கும். ஸோ இதுதான் வந்து டெல்டா கனெக்ஷனோட வந்து ஒரு கேரக்டரிஸ்டிக்ஸ். இப்போது ஸ்டார் கனெக்ஷன்னா என்ன, அதில் வோல்டேஜ் எப்படி கொடுக்குறோம், வைண்டிங்ஸ் எப்படி இருக்குது, டெல்டாவில் என்ன அப்படின்றத பற்றி பார்த்துட்டோம். ஸோ இது வரைக்கும் ஸ்டார் கனெக்ஷன், டெல்டா கனெக்ஷன்ஸ் பற்றி நம்ம பார்த்தோம். இப்போ அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டார்டர்னால் என்ன, ஒரு மோட்டாரில் ஸ்டார்டரோட ஃபங்க்ஷன் என்ன, அது எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்றத பற்றி பார்க்குறோம். அதாவது வந்து ஸ்டார்டர் வந்து பேசிக் டெஃபினேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுவும் குறிப்பாக ஸ்டார் டெல்டா ஸ்டார்டரில் ஒரு ஸ்டார்டரோட பேசிக் ஃபங்க்ஷன் வந்து லிமிட்டிங் த ஸ்டார்டிங் கரண்ட். அதாவது வந்து ஸ்டார்டிங் கரண்ட்டை லிமிட் பண்ணுறது, கண்ட்ரோல் பண்ணி வந்து ஒரு மோட்டரை சேஃபாக ஸ்டார்ட் பண்ணுறது அதோட மேஜர் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா அண்டர் வோல்டேஜ், ஓவர் வோல்டேஜ் இல்லைனா ஓவர் கரண்ட்லேருந்து ஒரு மோட்டரை இல்லை இந்த சர்க்கியூட்டை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக இந்த ஸ்டார்டர்ஸ் வந்து யூஸ் ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா நமக்கு அண்டர் வோல்டேஜ் இப்போ ஒரு 230 வோல்ட்டோ இல்லை 430 வோல்ட்டோ வரணும், வோல்டேஜ் ட்ராப் ஆகுது. அந்த டைமில் அண்டர் வோல்டேஜில் மோட்டர் ரன் ஆச்சு அப்படின்னா ஆம்ஸ் ரேட்டிங் அதிகமாக எடுத்து காயில் வந்து போகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அந்த கண்டிஷனில் மோட்டரை ப்ரொடெக்ட் பண்ணும். இன்கேஸ் ஏதாவது ஒரு பர்டிகுலர் காயில் வந்துட்டு ஷார்ட் சர்க்யூட் ஆகிடுச்சு, அதனால் வந்து ஓவர் கரண்ட் எடுக்குது. அப்போ அந்த டைமில் என்ன ஆகும், ஓவர் கரண்ட் எடுத்ததுன்னா அந்த சர்க்யூட்டில் கனெக்ட் பண்ணியிருக்க ஃபுல் ஒயர்ஸும் வந்து பேர்ன் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ அப்போ மோட்டரை வந்து ஓவர் கரண்ட்லேருந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காகவும் இந்த ஸ்டார்டர்ஸ் வந்து யூஸ் ஆகுது. ஸோ இதில் வந்து புஷ் பட்டன் ஸ்டார்டர்ஸ், நிறைய டைப் ஆஃப் ஸ்டார்டர்ஸ் வந்து இருக்குது. நம்ம இப்போ மெயினாக டிஸ்கஸ் பண்ணுறது வந்து ஸ்டார் டெல்டா ஸ்டார்டர். ஸோ இப்போ நம்ம ஸ்டார் டெல்டா ஸ்டார்டரை பற்றி பார்க்கலாம்.
ஸோ ஒரு ஸ்டார் டெல்டா ஸ்டார்ட்டோட மெயின் ஃபங்க்ஷன் என்னென்னு பார்த்தோம்னா, மோட்டரை ஸ்டார்ட் பண்ணும்போது இனிஷியலாக வந்து ஸ்டார் கனெக்ஷனில் வந்து வைண்டிங் கனெக்ட் ஆகும். மோட்டர் ஒரு 60 to 70% ஸ்பீடை ரீச் பண்ணதுக்கப்புறமா அந்த வைண்டிங் கனெக்ஷன் வந்து டெல்டாக்கு மாறும். ஸோ இப்போ நீங்கள் லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஸ்டார் கனெக்ஷன், டெல்டா கனெக்ஷன் பார்க்குறீங்க. ஸோ இந்த பிக்சரில் ரைட் சைடில் இருக்கிறது ஒரு மோட்டரோட டெர்மினல்ஸ். நம்மளுக்கு மோட்டரோட டெர்மினல் பாக்ஸில் 6 டெர்மினல்ஸ் இந்த மாதிரி இருக்கும். ஸோ அதில் இருக்க இந்த இண்டிகேஷன் படி நம்ம அதை வந்து ஸ்டார்டர்ஸில் கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா இனிஷியல் பொசிஷனில் அந்த மோட்டர் வந்து ஸ்டாரில் ரன் ஆகும். அது சர்டன் ஸ்பீடை ரீச் பண்ணோடனே டெல்டாக்கு மாறும். அதை ஏன் நம்ம ஸ்டாரில் கனெக்ட் பண்ணி டெல்டாக்கு மாற்றுறோம் அப்படின்னா, நம்ம இனிஷியலாகவே வந்து ஸ்டார்னா என்ன, டெல்டானா என்னன்னு பார்த்தோம். ஸ்டாரில் வந்து நம்மளுக்கு கரண்ட் ரேட்டிங் கம்மியாக இருக்கும். ஸோ ஸ்டார்டிங் டார்க்குன்றது எப்பயுமே அதிகமாக இருக்கும். எந்த ஒரு மோட்டராக இருக்கட்டும், இல்லை ஒரு ரெஸ்ட் பொசிஷனில் இருக்கிற ஒரு பொருளை, ஒரு ஆப்ஜெக்டை வந்து நம்ம மூவ்மெண்ட் பொசிஷனுக்கு கொண்டு வரணும் அப்படின்னா இனிஷியல் டாஸ்க் அப்படின்றது ரொம்ப அதிகம். இனிஷியல் ஃபோர்ஸ்ன்றது அதிகமாக தேவைப்படும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு பஸ் வந்து பிரேக் டவுன் ஆகிடுச்சு, ஒரு ஸ்டாப் பொசிஷனில் இருக்குது, நம்ம அதை வந்து மூவ்மெண்ட்டுக்கு கொண்டு வரணும், அதை வந்து தள்ளணும் அப்படின்னா இனிஷியலாக தள்ளும்போது கஷ்டமாக இருக்கும். ஒரு ரோலேஷன், ஒரு சுற்றுடுச்சுன்னா அதுக்கப்புறம் அது வந்து ஈஸியாகிடும். ஸோ இது வந்து எல்லாத்துக்குமே பொருந்தும். ஃபார் எக்ஸாம்பிள், பைக்காக இருக்கட்டும், பைக் வந்து ஃபஸ்ட் கியர் வந்து லோட் கியர் சொல்லுவாங்க. பைக்கு மட்டும் கிடையாது, காரு, லாரி எதுவாக இருந்தாலும் ஃபஸ்ட் கியரை வந்து லோட் கியர்னு சொல்லுவாங்க. ஏன்னா இனிஷியல் பொசிஷன்லேருந்து மூவ்மெண்ட் பொசிஷனுக்கு நம்ம கொண்டு வரதுக்காக யூஸ் பண்ணுறத அப்படி சொல்கிறோம். ஸோ இப்போ மோட்டார்ஸ்னு வரும்போது நமக்கு இனிஷியல் பொசிஷன்லேருந்து மூவ்மெண்ட் பொசிஷனுக்கு கொண்டு வர்றதுக்காக நம்ம ஸ்டாரில் கனெக்ட் பண்ணுறோம். இன்கேஸ் டெல்டாவில் கனெக்ட் பண்ணால் என்ன ஆகும்னா, ஓவர் கரண்ட் எடுத்து டோட்டல் சர்க்யூட்டை வந்து பர்ன் ஆகிறதுக்கான சான்ஸ். சரி, இன்கேஸ் நம்ம வந்து மோட்டர் டெல்டா கனெக்ஷனுக்கு மாற்றாமல் ஸ்டார்லேயே வந்து கண்டினியூஸாக மோட்டர் ரன் பண்ணால் என்ன ஆகும் அப்படின்னா, நமக்கு தேவையான லோடை வந்து அது ட்ரைவ் பண்ணாது. ஸோ மோட்டர் எல்லாமே நம்ம வந்து ஒரு லோடை வந்து ட்ரைவ் பண்ணுறதுக்கு தான் யூஸ் பண்ணுறோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, ரைஸ் மில்லில் அந்த மோட்டரை வந்து அந்த ரைஸ் மில்லோட கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அப்போ அந்த டைமில் நமக்கு அந்த தேவையான லோடை வந்து இதால் மேனேஜ் பண்ண முடியாது, தேவையான ஸ்பீடும் நம்மளுக்கு கிடைக்காது. ஸோ அதனால தான் வந்து நம்ம இதை டெல்டா கனெக்ஷனுக்கு மாற்றுறது அவசியம். ஸ்டாரில் கனெக்ட் பண்ணும்போது மோட்டர் ரன் ஆகும், கண்டினியூஸாக ஓடும், பட் வந்து அதால் அந்த லோடை மேனேஜ் பண்ண முடியாது. ஏன்னா ஸ்டார் கனெக்ஷனில் ஆம்ஸ் ரேட்டிங் கம்மியாக தான் போகுது, நம்ம அதை ஸ்டார்டிங்லேயே பார்த்துருந்தோம். ஸோ இதனால தான் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது ஸ்டாரில் ஸ்டார்ட் பண்ணி ரன்னிங்கில் அதை டெல்டாக்கு மாற்றுறோம். ஸோ இது வந்து ஒரு மோட்டர் ஃபங்க்ஷனிங்கில் இருக்கும்போது நம்ம வந்து பை ஹேண்டெல்லாம் அந்த ஒயரிங் கனெக்ஷனை மாற்றி கொடுத்துட்டுலாம் நம்ம இருக்க முடியாது. ஸோ அதனால தான் வந்து இதுக்காக ஒரு ஸ்டார்டர் வச்சுருக்கோம். அந்த ஸ்டார்டர்லேயே இந்த எல்லா ஃபங்க்ஷனும் இன்பில்டாக இருக்கும். இப்போ நம்ம ஸ்டார் டெல்டா ஸ்டார்டருக்கான ஒரு தியரட்டிக்கல் டெஃபினேஷன் தான் நம்ம இப்போ பார்த்துட்ருக்கோம். ஸோ இது வந்து ஒரு 80% லோட ரீச் பண்ணோடனே டெல்டாவில் மாறும் அப்படின்றது தான் இங்கே இருக்குது. ஸோ இப்போ நம்ம ஒரு ஸ்டார் டெல்டா ஸ்டார்டரில் அது என்ன ஃபங்க்ஷன் நடக்குது அப்படின்றத பற்றி நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம பார்க்குற இமேஜ் தான் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் ஸ்டார் டெல்டா ஸ்டார்டர். ஸோ இதில் என்னென்னலாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சர்க்யூட் பிரேக்கர் இருக்கும், அதில் 3 phase சப்ளை வந்து நம்மளுக்கு இன்புட் இருக்குது, அதில் அவுட்புட் வந்து கான்டாக்டர் வருது. ஸோ இதில் வந்து 3 கான்டாக்டர்ஸ் இருக்கும். என்னென்னா மெயின் கான்டாக்டர், ஸ்டார் கான்டாக்டர், டெல்டா கான்டாக்டர். அது இல்லாமல் அதுக்கு அடுத்து கீழே இருக்கிறது பார்த்தீங்கன்னா தெர்மல் ஓவர்லோட் ரிலே. அதாவது இன்கேஸ் ஆஃப் ஓவர் கரண்ட்டில் ஹீட் ஆச்சு அப்படின்னா மோட்டரோட வைண்டிங்ஸை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக ட்ரிப் பண்ணும். இப்போ ரைட் சைட் லாஸ்ட்டில் ஒரு பிளாக் கலரில் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் வந்து டைமர். இந்த டைமர் எதுக்காக அப்படின்னா, மோட்டரை வந்து ஸ்டார்லேருந்து டெல்டா சேஞ்ச் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது தான் இந்த டைமர். ஸோ இதில் ஃபங்க்ஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா, நமக்கு சர்க்யூட் பிரேக்கர்லேருந்து 3 phase சப்ளை வந்து மெயின் கான்டாக்டருக்கு வருது. ஸோ மெயின் கான்டாக்டர்லேருந்து ஓவர்லோட் ரிலே போய்ட்டு ஓவர்லோட் ரிலே மூலமா அந்த மோட்டரோட வைண்டிங்ஸ்க்கு போயிடுது, RYBயோட அந்த டெர்மினல்ஸ்க்கு போயிடுது. அதுக்கு அடுத்தது மோட்டரோட அனதர் டெர்மினல், இன்னொரு 3 டெர்மினல்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கே வருது. இந்த 3 டெர்மினல் தான் இப்போ என்ன ஆகும்னா, இது ஸ்டார் கனெக்ஷன், டெல்டா கனெக்ஷன்றது இங்கே தான் நடக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் இருக்க கான்டாக்டரில் எல்லோ கலரில் அந்த ஷேப்பில் இருக்கும். அதாவது வந்து இதுதான் வந்து நியூட்ரலாக பண்ணியிருக்காங்க. அதாவது வந்து இந்த ஸ்டார் பாயிண்ட் அப்படி சொன்ன பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்டார் பாயிண்ட் இந்த கான்டாக்டரை இங்கே பண்ணியிருக்காங்க. அது வந்து ஸ்டார் கான்டாக்டர். ரைட் சைட் கார்னரில் இருக்கிற கான்டாக்டர் தான் ஸ்டார் கான்டாக்டர், மிடில் இருக்கிறது டெல்டா கான்டாக்டர். ஸோ நம்மளுக்கு இனிஷியலாக மோட்டருக்கு சப்ளை கொடுத்தவொடனே என்ன ஆகும்னா, இந்த ஸ்டார் கனெக்ஷனில் ரன் ஆகும். அந்த டைமரில் ஒரு 5 seconds இல்லை 10 seconds அப்படி சொல்லி டைமிங் செட் பண்ணியிருப்பாங்க. அந்த டைமிங்கை ரீச் பண்ணதுக்கப்புறமா என்ன ஆகும்னா, ஸ்டார் கான்டாக்டர் வந்துட்டு டிஸ்கனெக்ட் ஆகிட்டு டெல்டா கான்டாக்டர் வந்து க்ளோஸ் ஆகும். ஸோ இப்போ இந்த கண்டிஷனில் மெயின் கான்டாக்டரும் டெல்டா கான்டாக்டரும் மட்டும் க்ளோஸில் இருக்கும். அப்போது வந்து இந்த மோட்டார் டெல்டா கனெக்ஷனில் ரன் ஆகிட்ருக்கும். நான் திரும்ப சொல்கிறேன், நல்லா கேளுங்க. மெயின் கான்டாக்டரில் சப்ளை 3 phase போயிடும். ஸோ நமக்கு இனிஷியலாக ஸ்டார் கான்டாக்டர் க்ளோஸ் ஆகும்போது இந்த மோட்டர் வந்து ஸ்டார் கனெக்ஷனில் ரன் ஆகிட்ருக்கும். அது 70% 80% ஸ்பீடை ரீச் பண்ணதுக்கப்புறமா ஒரு பர்டிகுலர் டைமிங் செட் பண்ணியிருக்காங்க டைமரில். அந்த டைமிங் முடிஞ்சதுக்கப்புறமா ஸ்டார் கான்டாக்டர் வந்து டிஸ்கனெக்ட் ஆகிடும். டிஸ்கனெக்ட் ஆகிட்டு டெல்டா கான்டாக்டர் க்ளோஸ் ஆகி மோட்டர் டெல்டாக்கு ஓடும். ஸோ இதுதான் இந்த ஸ்டார் டெல்டா ஸ்டார்டரோட ஃபங்க்ஷன். ஒரு ஸ்டார் டெல்டா ஸ்டார்டரோட பேசிக் டயக்ராம் பார்த்தீங்கன்னா இதுதான், இப்படி தான் இருக்கும். ஸோ இதில் வந்து இவங்க
டைமர் மென்ஷன் பண்ணலை. பட் வந்து நம்மளுக்கு மோட்டார் இருக்குது, மோட்டாரோட டெர்மினல்ஸ் இருக்குது. இதில் வந்து ஸ்டார் ரைட் சைடில் இருக்கிறது பார்த்திங்கன்னா ஸ்டார் பாயிண்ட், அதோட அந்த டெர்மினல்ஸ் எல்லாமே வந்து ஸ்டார் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறமா உள்ளது வந்து டெல்டா காண்டக்டர். ஸோ மெயின் காண்டக்டர் ஃபஸ்ட்டு மேலேயே இருக்குது. இன்பிட்வீனில் இந்த ஜிக்ஸாக் சிம்பிள் மாதிரி இருக்குது பார்த்திங்களா, அதுதான் வந்து தெர்மல் ஓவர்லோட் டிலே வந்து மெயின் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து ஒரு ஸ்டார் டெல்டா ஸ்டார்டருக்கான பேசிக் டெஃபினேஷன் ட்ராயிங். ஸோ அடுத்தபடி இந்த ஸ்டார் டெல்டா ஸ்டார்டர் எங்கெல்லாம் யூஸ் ஆகும் பார்த்திங்கன்னா, நம்ம ரெகுலர் யூசஸில் பார்க்குறோன்னு பார்த்தோம்னா ரைஸ் மில்லில், நம்ம போகிற எல்லா ரைஸ் மில்லுமே வந்து இந்த ஸ்டார் டெல்டா ஸ்டார்டர் மேபி அது வந்து மேனுவல் டைப்பாகவோ இல்லை ஆட்டோமேட்டிக் டைப்பாகவோ இருக்கலாம். அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியலில் இல்லை ஐடி பாக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஏஹெச்யூஸ்லாம் மேக்ஸிமம் வந்து ஸ்டார் டெல்டா ஸ்டார்டர் தான் இருக்கும். ஸோ அது வந்து ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் டைப்பில் இருக்கும். ஸோ இப்போ இந்த ஸ்டார் டெல்டா ஸ்டார்டரோட இம்பார்ட்டன்ட் டைப்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா 3 டைப்ஸ் தான். என்னென்னா ஒன்று மேனுவல் டைப், செமி ஆட்டோமேட்டிக் டைப், ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் டைப். ஸோ இது வரைக்கும் நான் ஸ்டார் டெல்டா ஸ்டார்டர் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணது உங்களுக்கு புரியும் நான் நினைக்கிறேன். உங்களுக்கு எதனா டவுட்ஸ், குவரிஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.